ரொம்ப வயிறு பசிச்சிங்க. அதான் மேலப்பாளையம் வந்தோம். மேலப்பாளையம் வந்து ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஏதாவது கடையை தேடிட்டு இருந்தோம். அப்பதான் ஏதோ ஒரு கடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரின்னு சொல்லிட்டு அந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா மேலப்பாளையத்தில் வந்து தேடிட்டு இருந்தோம். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டானா 4 ரவுண்ட் அடிச்சு தேடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடையை மட்டும் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. சரி கடையோட நோட்டீஸ் இருந்துச்சு. நோட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருந்துச்சு. சரி கால் பண்ணி கேட்டுருவோம்னு சொல்லிட்டு கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கடை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் தான் சொன்னாரு, தம்பி நீ ரவுண்ட் அடிக்கும் போது ரைட்ல ஒரு தெரு போவோம், அந்த தெருல தான் அண்ணன் கடை இருக்கு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவது ரவுண்டு வந்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சோம். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ரைட்ல ஒரு தெரு போதா, அந்த தெருக்குள்ள தாங்க கடை இருக்கு. இது தெரியாம 4 ரவுண்டு சுத்திட்டு இருக்கோம் ரவுண்டானாவை. இப்படியே கடையை கண்டுபிடிச்சி கடைக்கு வந்தாச்சுங்க. எந்தா இருக்குங்க இதுதாங்க கடை. சரி உள்ள போவோம்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்தாச்சு. அவங்க போட்டிருக்க ஆஃபர் வந்து வருஷம் ஃபுல்லா இருக்குமே. சரின்னு சொல்லிட்டு அந்த 4 புரோட்டாவும் ஹாஃப் தந்தூரி வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ செம்மையா இருந்துச்சுங்க புரோட்டா வச்சு சாப்பிடும் போது. நீங்களும் அண்ணன் கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி மேலப்பாளையம் வந்து சாஜா குடிக்கலன்னா பாவமாச்சுன்னு சொல்லிட்டு சாஜா கடைக்கு போயாச்சுங்க. நம்ம மேலப்பத்திலே ஃபேமஸான அந்த ஏஜே கூல் பார்க்கு தான் வந்திருந்தோம். சரி இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சாஜா தான் குடிச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து சாஜா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி சாஜாவும் வந்து வந்துருச்சு. சாஜா குடிச்சிட்டு கடைக்கு ஒரு டாட்டாவை போட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். டாட்டா.